கேக்குது சார். அஹ் இதுல கடைசியா நாங்க பெரிய ஒயினுடைய கடைசி பாடத்துல வந்திருக்கிறோம். ஆஹ் அவனோட ஒரு أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرهاوس آه، الرها استعنى. சின்ன ஒரு பிள்ளை உண்டு. அழுனா வரக்கூடாது. எப்படி வரணும்? تعنا. எஸ் தேவு தேவு தேவுன்ன. எனக்கு ஒரு 1 minute டைம் تعنا. கொடுத்தாங்க. கொஞ்சம் ஒவ்வொன்றா பாருங்க, நான் வந்து கேட்கிறேன். 1 minute கேட்பேன் சார். آه، الرها استعنى. தாவை மாத்தக்கூடாது brother. தாவை மாத்த தேகானா தேவுன்ன தேவ் மட்டும்தான். மார்க் பண்ணி எழுத்த மட்டும்தான் நீங்க வானத்தை நோக்கி மாத்தணும். சரியா? அதுக்கு முன்னால இருக்கிற தேய மாத்துறது அது தாண்டு பெரிய தாக வந்துடும். அது ரைனா தேவ் الر- தேவ் الرها sorry. الرها استعنى. தேள் தேள் தேவு ரெண்டு மாதிரி வரும். தேள் என்றா ஐன், தேவு என்றா கொய். ஏன் அப்படி என்றால் تع இந்த எழுத்துக்கு தானே ஐன். ஐன் வந்து சொஃப்டான லெட்டர், மெல்லினமான எழுத்து. அப்ப இதை நாங்க இதை வானத்தை நோக்கி தடிப்பாக வாய்ப்புள்ள அடுத்து பிராக்டிஸ் பண்ண மாட்டோம். இது நார்மலா வரும். நீங்க உச்சரிக்கிறீங்க தாழ்ன தேள் தேள் அதல்ல. இந்த இடத்துல வந்திருக்கிறது. இது ஹெவியான லெட்டர் தேவு கோ. இது வானத்தை நோக்கி உச்சரிக்கப்பட வேண்டிய எழுத்து. வாய் ஃபுல்லாக பிராக்டிஸ் பண்ண வேண்டிய எழுத்து. இதைத்தான் நாங்க இந்த இடத்துல எடுக்கணும். தேவு தேவு. الرها الر- الرها 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 استعنى. அர்ரஹ அல்ல. அர்ர எப்படி அர்ர الرآه استعنى. தேவை அல்ல. طعنى. தேவை அல்ல. தேவு சொல்லுங்க. தேவு நல்லா சொல்லுங்க. ت- அது மட்டும். ت- طعنى. தேவு طعنى. தேவுன சொல்லுங்க சொல்லுங்க. குட். தேவுன طعنى. طعنى. தேவுன طعنى. الرآه الرآه استعنى. குட். திருப்பி சொல்லுங்க பாப்போம். الرآه استعنى. الرآه استعنى. ரெண்டாவது. فإذا فرعت فانصب. அதுலயும் அதே விஷயம். فرغت فانصب. فرغت. فرعت 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 فانصب. குட். திருப்பி வரும் ஃபுல்லா. فإذا فإذا فرعت فإذا فرعت فانصب.
நீங்க நீங்க ரெண்டு மாதிரி மோதி காட்டுங்க. அப்ப லேசி. ஒன்று ஐனை உச்சரிச்சு காட்டுங்க. ரெண்டாவது கயினை ஓதி காட்டுங்க. ரெண்டு மாதிரி பாப்போம் இந்த இடத்துல. அப்ப உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை சரியா புடிச்சு கொள்ளையில. فإذا فرع فإذا فرعت فانصب فإذا فرعت فانصب ரெண்டுக்கும் வேறுபாடு வருது இல்லையே? அதான் ஒரு பாத்தீங்களா? ரெண்டுக்கும் வேறுபாடு வரணும். பாருங்க நான் ஓதி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஐனை உச்சரிக்கிறேன் பாருங்க. فإذا فرعت فانصب. இப்ப நான் ஒரு ஐன் فرعت. அதை இதை ஒயினுக்கு மாத்தினால் فإذا فرغت فرغت فانصب. فرعت فرغت. வித்தியாசம் என்னங்குதா? அந்த இவ்வு காட சவுண்டுக்கு நான் கொண்டு போகணும். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் فإذا தொண்டையினுடைய فرغت தொண்டையினுடைய இரண்டு آه. பகுதிகளும் ஒன்றோட ஒன்று சந்தித்தாத்தான் அது கொயினுடைய உச்சரிப்புன்னு சொன்னோம். இந்த இதுல பாருங்க. இது ரெண்டும் சந்தித்தாதான் அது கொயின். சந்திக்க இல்லையா? அது ஐன் தான். சந்திக்காது. ஜாயின் பண்ண ஒன்று ஜாயிண்ட் ஆகாது. அது ஐன். அந்த ரெண்டு பேறுபாடையும் சரியா எடுத்துக்கொண்டா சரி. فإذا فرغت سوري، سوري. فإذا فرغت فانصب இப்போதுமா فإذا فرغت فانصب இன்னும் வரணும். فرغت فانصب. فرغت فانصب فرغت فانصب இப்போ பாருங்க. فرغت فإذا فرغت sorry فإذا فرغت فانصب மூணாவது والليل إذا يغشى يغشى. يغشى يغشى இப்போதும் والليل إذا يغشى நாலாவது أمام استغنى இன்னும் பெற வேண்டி திருப்போதும் பாப்போம். أمام استغنى மினஸ் அல்ல மனிஸ் வரணும். آه. أمام. أمام استغنى குட். நான் சொன்னேன் தேய மாத்தக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப முதலாவதுலயும் தேய மாறுபடுது. மனிஸ் தேய மாத்தாம பிராக்டிஸ் பண்ணுங்க. استغنى فأما من இல்ல استغنى இல்ல. أما من استغنى. أما من استغنى குட். திருப்பி போதுமா? أما من استغنى மாஷா அல்லாஹ். லாஸ்ட் மேன். وأما من بع- وأما من بعل واستغنى அதுலயும் வஸ்தஅல் தஅல் என்று வாரது பிள்ளை. தஅல் என்று வாரது அது ஐன். தஅல். تغنى تغنى தேவு. நான் சொன்னேன் கா கா கான்னு சொல்லி பாருங்க. பின்னுக்கால படணும் கா. எப்படி? تغنى تغنى இல்ல பட் நீங்க தஅல்னு சொன்னா அவங்களுக்கு அது கஷ்டமாகும். தகு அல்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு நீ சொல்லுங்க கான்னு சொல்லுங்க. கா. ஏன்னா அந்த சரியான غ இடத்தை நீங்க பார்த்துக்கணும். எந்த இடம் வரணும்? எங்கட தொண்டையினுடைய எந்த இடத்திலிருந்து இந்த சவுண்ட் வரணுங்கிறத
நாங்க சரியா அடையாளப்படுத்தி கொண்டா எங்களுக்கு அது உச்சரிக்க லேஸ் ஆயிடும். அதான் சொன்னேன் கா. சொல்லி பாருங்க. கா. غا கா. غا இன்னும் நல்லா غا சொல்லி பாருங்க. எஸ், அந்த காட غا சவுண்ட் எந்த இடத்துக்கு வரணும்? இப்ப நீ சொல்றது இப்ப சொல்றது تعون تعون God வருது. அந்த காட சவுண்ட்ல தான் எல்லா இடத்துக்கும் வரணும். تعون 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 திருப்பாங்க. وأما من بخل واستغنى ராகம் எடுத்தது பாவம். وأما من بخل استغنى واستغنى. واستغنى وأما من بخل واستغنى. وأما من بخل واستغنى. وأما من بخل واستغنى வஸ்தகு இகு அந்த கோட உச்சரிப்பு வருது இல்ல. கோ வரணும். வஸ்தகு. பாருங்க. واستغنى அந்த மாதிரி. واستغنى சரி, ஓகே. ஃபெஸ்ட்ல واستغنى ஃபெஸ்ட்ல கொஞ்சம் ஓட வாங்க போவோம். ஃபெஸ்ட்ல இருந்து இதுல வராங்க. رآه sorry رآه استغنى முதலாவது பிழை. ஃபெஸ்ட்ல இருந்து பிழை பிழை சரியா வரணும். رآه استغنى அதுல அந்த ரிப்பீட் ஆகாம வந்தா சரி. ரிப்பீட் ஆகாம ஃபுல்லா வந்தா சரி. رآه استغنى திருப்பி வரும் பாபு. أر- رآه استغنى இந்த திருப்பி போகுது. இந்த அவசரமா மாறுறீங்க. சரியா உச்சரிக்கிறீங்க. டக்குனு பழைய ஸ்டைலுக்கு போயிடுறீங்க. தாழ்னு வந்துடுது. طغنى வசந்த வசந்த ஃபுல்லா வரும். அப்பதான் மறக்காது. رآه استغنى குட் குட். அந்த தடுமாத்தம் இல்லாம வருங்க பாப்போம். رآه استغنى الرآه استغنى. رآه استغنى அல்ல ت. الرآه استغنى. رآه استغنى இரண்டாவது. فإذا فرغت فانصب திருப்பி வருங்க. فإذا فرغت فانصب فرغت فانصب. فإذا فرغت فانصب. فرغت فانصب. فإذا فرغت فانصب فإذا فرغت فانصب ஃபராகு என்று கலக்கக்கூடாது. ஃபராகு என்று ஓதுறது பிழை. அது கொயின் கலக்க பெற்றோம். கொயின் கலக்கி ஓதக்கூடிய எழுத்துல வராது. ஃபராக் فإذا ஃபராக் فإذا فرغت فرغت
فانصب. ஏன்னா அந்த ஒர்க் இன்ஷால்லா ப்ராக்டிஸ் எடுப்போம். கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். காட சுக்கூனுடைய பாடம் இது. உங்களுக்கு காண்டு உச்சரிக்க தெரியுது. அந்த காக்கு சுக்கூனை வச்சா எப்படி உச்சரிக்கணும் அதுக்கான பாடம் தான் இந்த பாடம். இன்ஷால்லா ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புங்க. அனுப்புறாட்டியும் ரெடி ஆயிட்டு போங்க. நாளைக்கு இதை இந்த சவுண்டோட காட முழுமையான சவுண்டோட ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்றது ரெடி ஆயிட்டு வாங்க.